எனக்கு டான்ஸ் நல்லா பண்ண வரும். இங்கேருந்து எனக்கு ஃபங்க்ஷன் டான்ஸஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கிளப் டான்ஸு, துபாய் போயிட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போனேன். அங்கே ரொம்ப மென்டல் டார்ச்சர். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கன்ஃபார்ம் நான் பண்ணி தான் ஆகணும். ஷாப்பிங் அந்த போய் தான் ஆகணுன்ற மாதிரி அங்கே ஒரு 2 times கம்பல் பண்ண வச்சாங்க. அதுலேருந்து கொடுத்த காசு தான் என் வீட்டு பார்த்துக்கிட்டாங்க. நான் அனுப்பிச்சி விட்ட காசு, அதுவும் நான் போனஸ்ன்னு போய் சொல்லி தான் நான் அனுப்பிச்சி விட்டேன். என் தம்பியே வந்து நிறைய வாட்டி எனக்கு தப்பாக பேசியிருக்கான். துபாய்க்கு டான்ஸ் ஷோன்னு கூட்டிகிட்டு போய் ஒரு கும்பல் இவங்களை தப்பான வழியில் ஈடுபடுத்தியிருக்காங்க. அங்கிருந்து தப்பிச்சு வந்தவங்க மறுபடியும் செக்ஷுவல் அபியூஸாலும் பாடி ஷேமிங்காலும் பாதிக்கப்பட்டு மிகவே மனவேதனைக்குள் உள்ளாயிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு பாசம் கிடைச்சதே கிடையாது. தம்பிக்கிட்டேயுமே சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பீங்க. என் தம்பியே வந்து நிறைய வாட்டி எனக்கு தப்பாக பேசியிருக்கான். பிகாஸ் நான் இந்த டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் டான்ஸ் ஃபீல்டுக்குன்னு ஒன்று கிடச்சிது. அதை வந்து ஈவெண்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க, வெளிநாட்டில் போவாங்கல்ல அந்த மாதிரி. அது ஈவெண்ட்டு எனக்கு டான்ஸ் நல்லா பண்ண வரும். நான் சரி ஓகே, அப்பா வந்து அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருந்தது. அந்த டைமில் அப்பாவுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகும், நம்மளும் சரி ஓகே வெளிநாடு போன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. இங்கேருந்து எனக்கு ஃபங்க்ஷன் டான்ஸஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கிளப் டான்ஸு, துபாய் போயிட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போனேன். அங்கே ரொம்ப மென்டல் டார்ச்சர். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கன்ஃபார்ம் நான் பண்ணி தான் ஆகணும். ஸ்டார்டிங் டான்ஸ் பண்ணதுக்கு வந்து அந்த டோக்கன்ஸ் கொடுப்பாங்க, அந்த டோக்கன்ஸை முடிச்சா தான் நான் வர முடியும். ஸ்டார்டிங் வந்து கிடச்சிது நான் புது பொண்ணுன்றதுனால. அதுக்கப்புறம் எனக்கு யாருமே இது பண்ணுறதுன்றதுனால நீ கன்ஃபார்ம் ஷாப்பிங் அந்த போய் தான் ஆகணுன்ற மாதிரி அங்கே ஒரு 2 times கம்பல் பண்ண வச்சாங்க. அதுலேருந்து கொடுத்த காசு தான் என் வீட்டு பார்த்துக்கிட்டாங்க. நான் அனுப்பிச்சி விட்ட காசு, அதுவும் நான் போனஸ்ன்னு போய் சொல்லி தான் நான் அனுப்பிச்சி விட்டேன். ஆனால் அந்த இடத்துல என்னால் முடியல. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஹெல்த் சிக் ஆகி படுக்க விட்டு எழுந்திருக்க முடியாமல் ஆனதுக்கப்புறம் தான் என்னை அனுப்பிச்சி விட்டாங்க சரி பண்ணிவிட்டு. இல்லைன்னா இப்போ வரைக்குமே நான் அங்கே தான் இருந்திருப்பேன், அவங்க கஸ்டடியில் தான் இருந்திருப்பேன். என்னை வர விட்டுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அந்த ஆள் திருப்பியும் நான் அப்ராடுக்கு போகணும், துபாய்க்கு அனுப்பிச்சி விடணும்னா என்னால் முடியாதுண்ணா. என்னால் திருப்பி அந்த மென்டல் டார்ச்சர் அனுப்பிக்க முடியாது. நான் உங்களுக்கு காசு கூட கொடுத்துறேன், ஆனால் திருப்பி எனக்குமே இப்போ வரைக்கும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான். எந்த இடத்துல போனாலுமே இந்த ஒன்று அரெஸ்ட் ஆகிறது, இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்கறது, அது சினிமாலையுமே சரி. இது கேட்டாலுமே எனக்கு வேணாம், எவ்வளோ பெரிய சான்ஸ் இருந்தாலும் சரி எனக்கு தேவையில்லை. இது வரைக்குமே அன்டன் இந்த 2 வார்த்தை லீனாக இருக்கேன், அது ஒரு வார்த்தை செகண்டரி ஓவராக பேசுகிறேன். இந்த 3 இதுவும் தான் எனக்கு திருப்பி 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 எல்லாரும் உங்களை டவுன் பண்ணிட்டே இருக்கு. டவுன் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன், இந்த 3 காரணம் மட்டும்தான். இதுக்கு மேலே எனக்கு வெளியே போகவும் தெரியல, இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர தெரியல. எனக்கு மெச்சூரிட்டியாக இருக்க சொல்கிறாங்க, இந்த மெச்சூரிட்டின்றது எனக்கு இப்போ வரைக்குமே என்னன்னு புரியல. எதில் தான் மெச்சூரிட்டி காட்டணுன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு இதுலேருந்து வெளியில் வரணும்னு ஆசையாக இருக்கா? ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. நானாக இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும். ஃப்ரீடம் இப்போ ஓரளவு நீங்களா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? ஒன்றும் இந்த கேள்வியிலேருந்து நான் வெளியே வந்தால் போதும். இப்போ வரைக்குமே நான் ஒரு கட்டத்துக்கு மேலே யோசித்தேன், நம்ம இன்ஜெக்ஷன் போட்டாவது நம்ம உடம்பு ஏற்றிடலாமான்னு. சரி, ஏற்றிட்டா கேள்வி கேட்காம இருப்பாங்களா? அப்படிதான் நானும் நினைக்கிறேன். என்னால் முடியல இதுக்கு மேலே. சரி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கேள்வி கேட்காம இருக்கணும் எல்லாரும். அப்புறம் எல்லாரும் என்கிட்ட பேசணும். எப்படி பேசணும் எல்லாரும் உங்ககிட்ட? ஒன்று என்னை புரிஞ்சுக்கணும், இன்னொன்று நான் எப்படி சொல்கிறது, என் கூட இருந்தாலே போகணும், என்கிட்ட பேசினாலே போதும். அவங்க கிட்ட இருந்தால் நான் பேசும்போது எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னது? எல்லாமே சாப்பிடுவேன். லைக் சாப்பிட்றதுனால ஏதோ இந்த ஒரு சாப்பாடு இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சிக்கன் ரைஸ். சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து சிக்கன் ரைஸ்ன்னு சொல்றீங்க. வேற ஏதாவது பொருள் ஏதாவது பிடிக்குமா? இல்லை இதே பொருள்னா புக் படிக்கிறது பிடிக்கும். புக் படிக்க பிடிக்கும். இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பத்திரமா வச்சிருக்கீங்க, எனக்கு அது ரொம்ப பாதுகாப்பா ப்ரிஷியஸான விஷயம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அது வந்து என் அண்ணா எனக்கு எடுத்து கொடுத்துட்டு. எல்லாரும் உங்க அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்றாங்க, அந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப குறைவா பேசுறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒத்துப்பீங்களா? ஆமா நல்லா இல்லைன்னு தான் சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் மேல சந்தேகம் வருமா உங்களுக்கு? மாட்டேன், அது என் அண்ணனுக்கு ஆசாசியா எடுத்து கொடுத்தது. நீங்க அந்த ட்ரெஸ்ஸை அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, இப்போ உங்க அண்ணாவை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, இப்போ உங்க அண்ணா ஊரே வந்து ஏதாவது சொல்றாங்க, குறைவா பேசுறாங்கன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஏன்னா உங்களுக்கு அவங்க ரொம்ப பிடிச்சவங்க, அவங்கள என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க, எடுத்துக்க மாட்டீங்க, மனசால எடுத்துக்க மாட்டீங்க. அப்போ உங்களே ரொம்ப பிடிச்சா நீங்க அது மத்தவங்க சொல்றது எதுவுமே மனசால எடுத்துக்க மாட்டீங்க தானே? எல்லா தப்பையும் ஒரு மிஸ்டேக் சொல்லுவாங்கல்ல மேம்,
அதுதான் என்னோட கேள்வி. இப்பயும் தான் எல்லாரும் அந்த ட்ரெஸ்ஸையும் சொல்லுவாங்க, உங்க அண்ணாவையும் சொல்லுவாங்க, அதை நீங்க எடுத்துக்க மாட்டீங்க தானே. அப்ப இதையும் எடுத்துக்காம இருக்கிறதுக்கு நம்ம செல்ஃப் லவ் வளர்த்துக்கலாம்ல. அப்படி இருந்தா எனக்கு அந்த கம்மியாயிடும். ஆமா ஆகுமா? இப்ப வெளியில மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால போய் மழையை நிறுத்த முடியுமா? முடியாது. உங்களுக்கு அவசரமா வெளியில போகணும், மழை நிற்க சொன்னா நின்றுமா? அப்ப என்ன பண்ணணும்? கொடை எடுத்துட்டு போகலாம். அப்போ உங்க கையில என்ன இருக்கோ அதை தானே நீங்க பண்ண முடியும். அப்ப மத்தவங்க என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்களோ உங்க கையில இருக்கா? உங்களால எல்லாத்தையும் போய் நிறுத்த முடியுமா? நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களுக்குன்னு கரெக்டான சப்போர்ட் கிடையாது, யாரும் உங்களை அன்பா பாத்துக்கல, நீங்க தனியாவே வளர்ந்துருக்கீங்க. அதனால உங்களுக்கு உங்களை பத்தியே செல்ஃப் லவ் கம்மியா இருக்கு உங்களுக்கு. நீங்க அதை இப்ப எல்லாரையும் போய் நம்ம ரோட்ல இருக்கவங்கள இதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்கன்னு மாத்த முடியாது. ஆனா நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, இம்ப்ரூவ்னா இவங்க சொல்றாங்கன்றதுக்காக நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இல்லைன்னா நம்ம வெயிட் ஏறுறது, அது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அழகுதான், நம்ம கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல ஒரு நம்பிக்கையோ ஒரு செல்ஃப் லவ்வையோ டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா இந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். குண்டாயிட்டீங்க, உங்க கரெக்டான வெயிட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்து உங்க கலரை பத்தி பேசுவாங்க, அப்புறம் உங்க முடியை பத்தி பேசுவாங்க, பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி பீப்புள் தான் உங்க வாழ்க்கையில அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க பாசிட்டிவா இருக்கீங்க, நீங்க செல்ஃப் லவ்வோட கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னா நீங்க பாக்குற வாழ்க்கையே வேற மாதிரி மாறும். அந்த மலையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை நிறுத்த முடியாது. நம்ம தான் கொடையை எடுத்துட்டு போய் தாண்டி போகணும். அந்த மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க உங்க ஷீல்டுக்கு உங்க மன நலம், உங்களோட செல்ஃப் லவ், அதெல்லாம் தான் நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும். கண்ணாடி முன்னாடி டெய்லி உங்களே பார்த்து நீங்க அழகான ஆளு, நீங்க தகுதியான ஆளு, நீங்க எல்லாத்துக்கும் டிசர்விங்கான ஆளுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லும் போது உங்களோட பிரெயின் நம்ப ஆரம்பிக்கும். இதனால உங்க செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆகும். இதனால மத்தவங்க என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு பெருசா தெரியாது, ஏன்னா உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. இப்ப மத்தவங்க சொல்றத நான் நம்புறேன்றதுனால தான் எனக்கு அப்படி தோணுமா? ஆமா, நம்புறீங்கன்றதை விட நீங்க அது உங்களே நீங்க நம்பலன்றதுதான் உண்மை. மத்தவங்களை நீங்க நம்புறதை தாண்டி நீங்க உங்களை நம்பல, உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கலன்றதுதான் உண்மை. புரியுதா? இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு தெளிவா தெரியும் போது யார் என்ன சொன்னாலும் அது பிடிச்சிருக்குன்னு தானே ஒத்துக்கிறீங்க, இல்லன்னு குழம்பிக்கலையே. அப்பனா உங்களை பிடிச்சிச்சுன்னா இந்த குழப்பங்கள் உங்களுக்கு இருக்காது. யார் என்ன சொன்னாலும் உங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்க சொல்ற வார்த்தைகள் எதுவுமே அர்த்தமா இருக்காது. இந்த பொண்ணோட கேஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க 10 வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்க எல்லாருக்கூடயும் ஈஸியா பழகுறாங்க, மிங்கிள் ஆகுறாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு தேவையான அன்பு, லவ் எதுவுமே அவங்க வீட்டுல இருந்து கிடைக்கல. இதை மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கும் போது நிறைய பேர் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பிஸியான லைஃப்ல அப்பா அம்மா எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கான டைம் கொடுக்கறது கிடையாது. அப்படி டைம் கொடுத்துருந்தாங்கன்னா தம்பியுமே வீட்டுல நகையே திருடி இருக்க மாட்டாங்க, இவங்களோட நிலைமை இவ்வளவு மோசமா போயிருக்காது. இதை பாக்குற பேரண்ட்ஸ்க்குமே நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்னதான் நீங்க பிஸியா இருந்தாலும் உங்க குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு தேவையான லவ், கேர், அட்டென்ஷன் கொடுங்க. இது அவங்கள தனிமைப்படுத்தாம இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க எங்க போறாங்க வராங்கன்றதை நீங்க கண்காணிங்க. இது அவங்கள தப்பான வழியில போகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இவங்களுக்கு நடந்தது கேட்கும்போது என்ன மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். நம்ம ஷோவோட கன்ஃபரன்ஸ் ரூம்ல வெளியே போகும்போது அவங்க எல்லாத்தையும் மறந்து புது மனிதராக வெளியே போறாங்கன்னு நான் நம்புறேன். ஆனா இது மட்டுமே நம்ம ஷோட நோக்கம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒன்று நமக்கு நடந்தா அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரணுங்கிற தெளிவு எல்லாரும் கிடைக்கணுங்கிறது தான். மீண்டும் நிஜம் பேசும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ்.